Class 12th Max Vector Algebra Miscellaneous பார்த்தோம்னா இப்போ क्वेश्चन நம்பர் 12 கான சொல்யூஷன் பார்க்கவே தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாம அதை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா பாருங்களே let a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் மூணு வெக்டார் கொடுத்துட்டாங்களாம் find வெக்டார் d d ன்னு ஒரு வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணுமா which is perpendicular to a and b இங்க பாருங்களா ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட்டோட மீனிங் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டோட மீனிங் என்னன்னா இப்போ a வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு b வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்கு இது ரெண்டுத்துக்கு நான் கிராஸ் ப்ராடக்ட் போடுறேன் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் i j k ன்னு போடுவோமா அப்புறம் இங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுவோமா இங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுவோமா போட்டுட்டு சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா அது சும்மா நான் ஒரு c ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த a வந்து c க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் a வந்து c க்கு பெர்பெண்டிகுலர் அது மட்டும் இருக்காது and இந்த b யும் c க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்டோட மீனிங் ஸோ ஃபைனலாக வர்ற ஆன்சர் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண இந்த ரெண்டு பேருக்குமே பர்பண்டிகுலராக இருப்பாங்க அப்போ இங்கே பாருங்களேன் இந்த கொஸ்டின் வாங்க ஃபைண்ட் a வெக்டார் d வெக்டார் பர்பண்டிகுலர் டு a and b இதே மாதிரி தான் இந்த ஏவுக்கும் பிக்கும் பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி ஒரு d வெக்டார் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அர்த்தம் இங்கே பாருங்கள் a வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் d அண்ட் b வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் d அப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த சி மாதிரியே சி அதே மாதிரி என்ன இருக்குது டின்னு இருக்கு அப்போ என்ன பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் போடணும் புரிஞ்சுதா ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேவா இது கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் இங்கே பாருங்கள் இது கிராஃபிக்கல் மீனிங் என்னென்னா கிராஃபிக்கலாக அதோட மீனிங் என்னென்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஏ வெக்டார் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பி வெக்டார்னு வச்சுக்கோங்க டி வெக்டாருங்கிறது இப்படி மேலே போகலாம் பெர்பெண்டிகுலராக இருக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஓகேங்களா அதே மாதிரி கீழேயும் வரலாம் ஸோ அதனால் டி வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா போட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இதுதான் ஃபார்முலா புரிஞ்சுதா நல்லா பார்த்துக்கோங்க ஃபைண்ட் டி வெக்டார் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் பி ஏக்கு பிக்கு ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலர் சொன்னாங்கன்னா அந்த ஏபி ரெண்டுத்துக்குமே கிராஸ் ப்ராடக்ட்டை போட்டு ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா போடணும் ஓகேவா இப்போ ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடுவோமா இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்டோட மீனிங் போடுவோம் பார்க்கலாம் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஸோ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து i j k a வெக்டாரோட வேல்யூஸ் தானப்பா 1i 4j 2k ஸோ அப்போ வந்து கொஸ்டினை பார்த்து எழுதிக்கிறவாங்க 1 4 2 b வெக்டாரோட வேல்யூ கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க 3 -2 7 இப்போ இது சால்வ் பண்ணுவோமா இப்போது என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு i எடுக்கிறேன் அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க மறைச்சிட்டா 4 2 -2 7 நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே அது இருக்க ரோவையும் காலத்தையும் இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க ஸோ 1 2 3 7 நெக்ஸ்ட்டு கே அது இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கோங்க இன்னும் வரும் 1 4 3 -2 சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் i 4 7s are 28 இதை மல்டிப்ளை பண்ணால் -4 வரும் அப்போ நம்ம ஆல்டர்னேட் சிம்பிள் +4 போட்டுக்கணும் நெக்ஸ்ட் இது வந்து 7 வந்துடும் இது 3 2s are +6 தான் -6 போட்டுக்கணும் ப்ளஸ் கே இது வந்து என்ன வரும் -2 வரும் இது 4 3s are 12 +12 தான் -12 வந்துடும் ஸோ இதுதான் என்னோட ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட ஆன்சர் ஸோ ஐ இது 32 ஆகிடும் இது -7 -1 6 வந்து 1 ஆகிடும் 1j இது வந்து -14kன்னு வந்துடும் ஓகேங்களா இதான் என்னோட ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்போ நம்ம லேம்டா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு கொஷினில் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னென்னா என்ன சி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 15 இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் பி மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்க ஸோ டி வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு இந்த 32y மைனஸ் ஜே மைனஸ் 14k இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சி வெக்டாருக்கும் டி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் போட்டால் 15 வருதுன்றாங்க கொஸ்டினில் சி வெக்டார் இருக்கா சி வெக்டார் இருக்கும் பாருங்கள் கொஸ்டின் எங்கே இருக்குது சி வெக்டாரு 2y minus j plus 4k 2y minus j plus 4k இப்போ இது ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுவோமா இங்கே பாருங்கள் c டாட் d is equal to 15 c வெக்டார் டாட் d வெக்டார் ஸோ டாட் ப்ராடக்ட்னா i j k இந்த லேம்டா வந்து உள்ளலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து லாஸாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த 2 into 32 என்ன வரும் 2 into 32 என்ன வரும் 64 ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை எப்படி போட்டுக்கிறேன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து சி வெக்டார் ஃபுல்லாக எழுதிக்கோங்க 2y minus j plus 4k டாட் இந்த டி வெக்டார் என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா சரிங்களா 32y minus j minus 14k equal to 15 c vector dot d vector வந்து 15 சொல்லிருக்காங்க ஓகே
ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோ. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டாவை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம். 2 × 32 என்ன வரும் 64. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே, இங்கே ஒரு மைனஸ் ஜே என்ன வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இங்கே 14 என்ன வரும் 4 4 16 56 மைனஸ் 56 ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா நடுவில் டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 65 மைனஸ் 56 என்னப்பா வரும் 9 வரும் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 15/9 ஆகிடும். கரெக்டாக இதை கேன்சல் பண்ணிட்டா 5/3. ஸோ என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டாங்கிறது என்னது 5/3. ஸோ அப்போது நான் டி வெக்டர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது இந்த டேர்மில் ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா பதிலாக போட்டிருக்கோம் பார்க்கலாம். ஸோ தேர்ஃபோர் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஃபார்முலா ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு போட்டிருந்தோம். இப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்க பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டாவே 5/3 தான். இப்போ அந்த ஏ கிராஸ் பியோட ஆன்சர் என்னப்பா அதை எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் நான் எழுதிடுறேன் பாருங்கள் 32i மைனஸ் ஜே மைனஸ் 14k அவ்வளோதான். இதான் என்னோட ஆன்சர். டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த 5 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 3 மல்டிப்ளை பண்ணலாம். அது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஓகே 3 வெளியே வச்சுக்கிட்டாங்க. பை 3 அசிங்கமாக உள்ள பை இருக்குமே நினச்சிருப்பாங்க. 5 × 32 160i மைனஸ் 5j மைனஸ் 70k அவ்வளோதான். சம்மு முடிஞ்சுது. புரிஞ்சுதா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை XYZன்னு வச்சு 3 ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணி போடுவாங்க. பட் ஐ ஃபெல்ட் தட் இஸ் வெரி பிக். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தோணும். இப்படி போடுங்களேன் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பர்பண்டிகுலர் டு 2 வெக்டார்ஸ் போத் வெக்டார்ஸ் இப்படி கேட்டாலே மண்டேல ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது கிராஸ் ப்ராடக்ட் போட்டுடணும். போட்டுட்டு அந்த ஆன்சர் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டு C.D 15 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் இது C இது D டாட் ப்ராடக்ட் போட்டுட்டு கிடச்ச ஆன்சர் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் சம் முடிஞ்சு எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பாய்.